வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, வீடியோக்காக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி, அதை எப்படி சொதப்பிச்சு அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அதை பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் நான் 1 கப்பு பழைய சாதம், மிதமான சாதம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அந்த அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு இப்படி இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்த மாவு தேங்காயெலாம் போட்டதுனால நல்லா வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ நான் அதில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பழைய சாதம் மாவு, இட்லி மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ட்ரை என்ன பண்ணேன்னாக்க, ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு மாவு போட்டுட்டு ஆப்பம் மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் பார்க்கும்போதே தெரிஞ்சுது அது சரியாக வரல அப்படின்ட்டு. இருந்தாலும் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணினேன். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டேங்க. ஆஹா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிக்கிச்சு. சரி, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏதோ ஆம்லெட்டு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். சரி, இது சரியாக வரல. அடுத்தது கொஞ்சமாக அந்த மாவில் ரவை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ அந்த மாவை எடுத்து நான் தோசை மாதிரி ஊற்றினேன். தோசை ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் பாருங்கள், இப்படி எடுத்த உடனே பிஞ்சு போச்சு. ஆனாலும் நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. சரி, கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் மாவை. இப்போ இதை தனியாக எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிட்டேங்க தோசை பேனில். இப்போ நம்ம ரவை கலந்த மாவை, அதாவது ஊற வச்ச மாவை கொஞ்சமாக எடுத்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரி. ஆனால் ரவை ஊறாமல் ஊற்றின மாவுலேயே தோசை நல்லா தான் வந்தது. ஆனால் கொஞ்சம் பிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிட்டேன். பாருங்கள், இப்படி புளி புளியாக வந்தாவே நல்லா தோசை வரும்னு அர்த்தம். இப்போ இதையும் மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எடுக்கவே நல்லா வருது, சூப்பராக வருது. இப்போ தாங்க எனக்கு நல்லா இருந்தது. சரி, நம்ம பண்ண முயற்சி வீண் போகலை அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லாவே வேக வச்சு எடுக்கணும்.
2 பக்கமுமே நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போ கரண்டியில் எடுக்கும்போதே தெரிஞ்சுது தோசை நல்லா வரும்ன்ட்டு. அவ்வளோதாங்க, என்னோடய சொதப்பல் தோசையை இப்படி தான் நான் சரி பண்ணேன். இந்த மாவை நான் வேஸ்ட் பண்ணலைங்க, இதே மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். தோசையும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாம்பார், சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.